PhD படிச்ச ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ரோட்ல ஒரு 8வது படிச்ச கான்ஸ்டேபிள் நிறுத்தி 1000 ரூபாய் கொடு அப்படின்னு கேக்குறான். இவர் முதல்ல பர்சல எடுத்து 1000 ரூபாய் கொடுத்துறாரு. என்னைக்காவது ஒரு நாள் ஏன்டா நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுன்னு கேட்டுக்கிறாரு. அவரு ஒரு PhD, அவனுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அதிகபட்ச SLC ஃபெயில், அவர் தான் ஒரு கான்ஸ்டேபிள். 1000 ரூபாய் ஏன் கொடுக்குற நீ? ஏன்னா உனக்கு வாழ்க்கை அனுபவமே தெரியாது, நீ வெறும் உன் சப்ஜெக்ட்ல PhD. அவன் எல்லாம் தின்னு கொட்டை போட்டுக்கிறான். கோவிட்ல ஒரு லாக்டவுன் வந்துச்சுல, எங்க தெருவில் எவனுமே அசரவே இல்லை அந்த லாக்டவுனுக்கு. என்னடா எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா அவன் 40 வருஷமா லாக்டவுன்ல தான் இருக்கிறான். அவன் வீட்டை விட்டே வெளியே வர்றதில்லை சார். வீட்டிலே இருப்பாங்க, ஆபீஸ் போய் வந்துருவாங்க. நம்ம பிள்ளை எப்படி வளர்க்குறோம்? எவன் கூடயும் போவாத, யார் பேச்சுக்கும் போவார், தான் உண்டு தன் வீடு உண்டுன்னு இரு. மனுஷன்றவன் எல்லாரோடையும் உறவாடுவான், எல்லாத்தையும் பேசுவான், எல்லாத்தையும் சிரிப்பான், 2 பேர்ட்ட சண்டை வாங்குவான், 2 பேருக்கு துரோகம் பண்ணுவான், 2 பேருக்கு உன்னதமான விஷயம் தான் மனுஷன் இல்லையா? அப்படி மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு இந்த புத்தக கண்காட்சி நமக்கு ஒரே ஒரு ஆதாரமான சுருதி என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.